அதிகாரத்தில் புருஷன் மனைவிகளுக்கு அறிவுரை கூறும்போது சொல்கிறார் 7ஆம் வசனத்தில் 1 பேதுரு 3:7 உங்கள் மனைவிகளுடனே விவேகத்துடன் நடவுங்கள்ன்றாரு. சொல்லிட்டு கடைசியில் சொல்கிறாரு அவளுக்கு செய்ய வேண்டிய மனைவிக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள்னு ஃபெமினிசம்லாம் வர்றதுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டார். ஹலோ 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார். மனைவியை கனம் பண்ணுன்ற கொள்கையை அதைத்தான் வேதம் போதிக்கிறது. வேதம் ஆணாதிக்கத்தை பெண்ணாதிக்கத்தை இந்த மாதிரிலாம் போகுது. அதெல்லாம் தவறான ஆதிக்கம். 2 பேரும் சமமாக உண்டாக்கப்பட்டிருக்காருன்னா வேத வசனத்துக்கு போதனை. 2 பேரையும் உண்டாக்கி 2 பேரையும் ஆசீர்வதித்து 2 பேருக்கும் ஒரு சமமான நிலையை கொடுத்தாருன்னா வேதம் சொல்லுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு சமுதாயம் மிருகம் வந்தால் கூட ஆணை தான் அவர்கள் ரொம்ப இது பண்ணுறாங்க. ஏன்னா அந்த ரீப்ரொடக்ஷனில் ஆணுடைய இது ரொம்ப முக்கியமாக இருக்கிறதுனால ஒருவேளை அப்படி சிந்திச்சிருக்கலாம். ஆண் ரொம்ப முக்கியம் மிருகம் பிறந்தா கூட. அப்போ முக்கியமாக அவன் நினைக்கிறான் ஆணுக்கு ஒரே பெருமை, ஆண் பிறந்திருக்குது, ஆண் மாட்டு குட்டி போட்டிருக்குது ஆண் அப்படின்னு அவன் நினைக்கிறான். கத்த சொல்கிறா அதுதான் நான் கேட்குறேன்றார். ஏன் இவர் கேட்குறாரு? ஏன்னா இவன் அதுதானே பெஸ்ட்டுன்னு நினைக்கிறான். அவன் எதை பெஸ்ட்டுன்னு நினைக்கிறானோ அதைத்தான் இவர் கேட்குறாரு. ஏன் இவன் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறது அவர் கேட்க போகிறாரு? என்ன இவர் அடித்து சாப்பிட போகிறாரா? பிரியாணி ஆக்கி விருந்து வைக்க போகிறாரா பரலோகத்தில்? எதுக்கு அவர் கேட்குறாரு? அதிலும் முதலீட்டானவில்லை கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு குட்டி போடுறது கொண்டாடுறாரு என்கிட்ட. அது ஆனார் தான் என்கிட்ட கொண்டாந்துருன்றாரு. ஏன் சொல்கிறாரு? ஏன் சொன்னால் அந்த ஃபஸ்ட்டுங்கிறது என்னை கனப்படுத்துகிறது. நான் தான் உன் வாழ்க்கையில் முதலாக இருக்கிறேன்றதை அது காட்டுகிறது. அவர் அடித்து சாப்பிட போகிறதில்ல, அவர் பசியாகவும் இல்லை. பசியாக இருந்தாலும் நம்மகிட்ட கேட்க மாட்டேன்றார் அவர். சங்கீதத்தில் வாசித்து பாருங்கள். பசியாக இருந்தேன்னா ஒன்றை கேட்பேனா? மலைகளை திரிகிற 1000 மாடுகளும் என்னுடையது, இந்த மலைகளும் என்னுடையது, அங்கே திரிகிற 1000 ஆடு மாடுகளும் என்னுடையது. வேணும்னா நான் அடித்து சாப்பிட்லாம். அடித்து சாப்பிட்றது கூட கிடையாது. உனக்கு தான் எல்லாத்தையும் உண்டு பண்ணி வச்சுருக்கேன், நான் ஒன்றும் சாப்பிட்றது இல்லைன்றார். அப்புறம் ஏன் கேட்குறாரு? அவர் கேட்குறதெல்லாம் ஆட்டையும் கேட்கல, மாட்டையும் கேட்கல, உங்கள்கிட்ட இருக்கிற காசையும் கேட்கல, உள்ளத்தை கேட்கிறார், இருதயத்தை கேட்கிறார். பாருங்க, அவர் இன்ட்ரெஸ்டட் அதில் தான். சிலர் நினைக்கிறான் கத்தர் பார் இருக்கிறதுலேயே பெஸ்ட்டை கேட்குறாரு. சம்பளம் வாங்கணுன்னா அவருக்கு எடுத்து வச்சிட சொல்லிடுறாரு. முதல்ல நான் ரெண்ட்டை முதல்ல எடுத்து வைக்க வேணாமா? நான் பிள்ளைக்கு ஃபீஸை முதல்ல எடுத்து வைப்பேன். எங்களுக்கு சாப்பாட்டுக்கு காசு அதை முதல்ல எடுத்து வைக்க வேணாமா? எல்லாம் எடுத்து வச்சுட்டு மிச்சம் மீதி இருந்தா கத்தருக்கு எவ்வளோ தர்றதுன்னு பார்ப்போம். மீதி இருக்கிறதில்ல, அதனால தான் மீதியே இருக்கிறதில்ல. ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். மீதி ஏன் இருக்கிறது இல்லைன்னா கத்தரை கனம் பண்ணலையே. கர்த்தர் சொல்கிறார் என்னை கனம் பண்ணுகிறவனை நான் கனம் பண்ணுவேன். இதை கற்றுக்கிட்டா தானே வாழ்வடைகிறது, முன்னேற்றம் அடைகிறது. நிறைய பேருக்கு இது புரியுறது இல்லை. பாருங்க, கர்த்தர்